என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் என் இதயம் கலந்த வணக்கங்கள். காந்தியவாதி விவேகானந்தன். போன பதிவில் ஸ்மித்ஸுக்கு காந்திஜி ஒரு அழகான ஷூ தச்சு கொடுத்தத பதிவு பார்த்தோம். அவர் கண் கலங்கினார். இந்த ஷூவை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார். இது மூலம் நம்ம கற்றுக்கிட வேண்டியது நிறையா. எல்லா மதங்களும் சொல்கிறது எதிரிக்கு கூட தீமை விளைவிக்க கூடாது, எதிரிகளையும் நேசிக்கணும், யாரும் எதிரி அல்ல அப்படின்னு மதங்கள் சொல்லுது. நம்ம மனசு தான் எதிரியாக இருக்கிறது, எதிரியாக நம்ம யாரையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இது ஒரு உதாரணமாக இருக்குது. அப்பேற்பட்ட கோவக்காரரான ஸ்மித்ஸுக்கே மனமாற்றம் ஏற்படுகிறது. அடுத்து காந்திஜி 1913-14 இந்த சத்தியாகிரக போர் ஒரு முடிவு நிலைக்கு வருது. ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. இந்திய திருமணங்களை செல்லுபடியாக்கல், இந்திய மதப்படி நடந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும். அது செல்லுபடியாகும்னு சொல்லுறாங்க. வாக்குரிமை, இந்தியர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அது படிப்படியாக வாக்குரிமை கொடுக்குறாங்க, உடனே கிடைக்கல, படிப்படியாக கொடுக்குறாங்க. எல்லை தடை நீக்கம், இந்தியர்கள் தென்னாப்பிரிக்கா டிரான்ஸ்வால் நகர எல்லைக்குள் இந்தியர்கள் நுழைய தடை வைத்திருந்தாங்க, அது படிப்படியாக நீக்கப்பட்டது. வரி குறைப்பு, இந்தியர்களுக்கு $3 வரி விதித்தாங்க, அதுவும் படிப்படியாக குறைச்சாங்க. இதுபோல் ஒரு பல விஷயங்கள் வெற்றியடைந்து காந்தி தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அதன் பிறகு அவருக்கு பலவிதமான வாழ்க்கை தென்னாப்பிரிக்காவில் இருந்தது. அங்கேயே ஒரு ஆசிரமம் நடத்தினார். அங்கேயே தன்னுடைய வாழ்க்கை முறையை சோதனை செய்து பார்த்தார். அது மூலமாக அந்த அடுத்த பதிவுகளெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் காந்திஜியினுடைய அணுகுமுறையை பார்த்து நாம் நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய முக்கிய நோக்கமே அதுதான். அடுத்த பதிவு அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.